ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு வீட்டில் இட்லி சாம்பார் செய்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் தான். அது எப்படி செய்கிறது பார்த்துலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் போட்டுங்க. அது நல்லா புரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா இன்னும் வதக்கணும். நல்லா பிங்க் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வரணும். நல்ல கோல்டு கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா. வீட்டில் அம்மா சொன்னாங்க, வந்துடுச்சான்னு பாருங்கள். அப்புறம் தேவையான மிளகாத்தூள், நல்லா சத்தி பிராண்டு சூப்பரு. தேவையான மஞ்சத்தூள், அப்படியே தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக கொதி வரணுமா. ஸோ அதனால் கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க வைப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பருப்பு வச்சுருந்தாங்க சாம்பாருக்கு. கத்திரிக்காய், தக்காளி, பருப்பு, எண்ணெய், பச்சை மிளகா போட்டு பருப்பு வச்சு நல்லா களைஞ்சி வச்சுக்கிறாங்க. இப்போ நல்லா மசியணும். கத்திரிக்காய் ரொம்ப மசிடக்கூடாது, அதுதான் நல்லாயிருக்கும். மசிக்கிட்டோம், வெயிட் பண்ணுவோம். நல்லா மசிச்சுட்டாங்க. மசித்து இந்த பதத்தில் இருக்குது. அது எத்தாச்சு, அவள் தான் நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா. அந்த கையோட அந்த லைட்டாக கிளறி விட்டு பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு தூக்கி இதில் ஊற்ற வேண்டியதான். வணக்க சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது, அது ஊற்றக்குள்ளே காட்டுறேன் பாருங்க. மோஸ்ட்டாக யாரும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு ஒரு கலரிக்க வேண்டியதான். அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் நல்லா வந்துருச்சு. திருப்பி மூடி போட்டு வேக வைக்கணுமா. கொதிக்க விடணும். மேலே டெக்கரேஷன் மல்லிப்பூ, வாசனை, மனம், விதம், சுவை. அவ்வளோதான், சாம்பார் கொதி வந்துருச்சு. இப்போ சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட்டு தான். மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இட்லி மாவு அந்த தண்ணியில் நல்லா கலந்து அதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 90% சாம்பார் நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச அந்த மல்லியை மலைச்சாரல் போல் அப்படியே தூவி விட்டு இந்த வீடியோ இதோட முடியுது.
பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் பக்கத்தில் இருந்து சொல்லினே இருக்கிறாங்க.